2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்ற இந்த வசனத்தை நாம் மனப்பாடம் பண்ணிக் கொள்ளுவோம். இயேசு மகாராஜாவின் நாட்களில் அவருடைய சீடர்கள் அவரோடு இருந்து மகிழ்ச்சி அடைந்தனர். என்றாலும் இயேசுவை காட்டிக் கொடுத்து துரோகியாய் நின்றபடியினால் யூதாஸ் பரிசுத்த ஆவியானவரின் நாட்களை காணாமலே அவர் மரிக்க நேரிட்டது. என்ன ஒரு துர்பாக்கியம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. அப்படியானால் இயேசு மகாராஜாவின் அன்பை அவர் நம் இதயத்திற்குள் வந்து உட்கார்ந்திருக்கிறதுனால் உண்டாகிற மகா சந்தோஷத்தை அனுபவிக்கிற நீங்கள், ஆம், தேவனுடைய ஆவியாம் பரிசுத்த ஆவியையும் நீங்கள் பெற்று மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்பது மெய்யாகவே ஒரு ஆசீர்வாதமான நன்மையாக, தேவ ஆசீர்வாதமாக இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இருக்கிறது. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. எங்கும் தான் கர்த்தர் நிறைந்திருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி அவரை நாம் பெறாமல் இருந்து விடக்கூடாது. அவரை நாம் பெற்றுக்கொள்ள கேட்க வேண்டும். கேட்கிறவன் எவன் பெற்றுக்கொள்கிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசு மகாராஜாவோடு சுமார் 3 ஆண்டுகள் போல ஓடி ஆடி திரிந்து ஊழியமெல்லாம் நிறைவேற்றின அவரிடத்தில் பல காரியங்களை கற்றுக்கொண்ட சீடர்களுக்கே அவர் சொன்னார், பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வர காத்திருங்கள். காத்திருந்தார்கள். ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர். ஆகவே கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய குணாதிசயம், கர்த்தருடைய சகல விதமான ஒத்தாசைகளை நமக்குள்ளே ஆவியானவர் தங்கி இருந்து, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, அது போதிக்கிறபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று எழுதியிருக்கிறபடி நமக்கு போதித்து நம்மை நடத்துகிறது. என்றாலும் கர்த்தருடைய ஆவியை பெற்ற பிறகும் கூட சிலர் தங்கள் சுய சித்தத்தில் ஓடுகிற நேரத்திலே தவறுதலாய் நடந்து தேவனை துக்கப்படுத்தி கர்த்தருடைய ஆவியாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி சில நேரங்களிலே கர்த்தருடைய ஆவியானவரே இழந்தவர்கள் கூட உண்டு. வேதாமத்திலே அப்படிப்பட்ட ஒரு நபர் சிம்சோன். இந்த சிம்சோன் விசேஷ விதமாக பெலிஸ்தரோடு கூட சண்டை கலந்துவிட்டு தன் ஊருக்கு திரும்பின பொழுது அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், ஏனப்பா இப்படி செய்தாய்? பெலிஸ்தர்கள் வந்து நமக்கு எதிராக பாளையம் இறங்கி இருக்கிறாள், நீ என்ன சொல்லுகிறாய் என்ற பொழுது அதற்கு சிம்சோன் தன் ஜனத்தை பார்த்து சொன்னார், நீங்கள் என் மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிட்டு கொடுங்கள். தேவ ஜனமே, நீங்கள் என் மேல் விழுகிறதில்லை என்று ஆணையிட்டு கொடுங்கள், அப்பொழுது நான் ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று ஆணையிட்ட உடனே அவர் என்ன சொன்னார், இதோ நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் அழகாய் 2 புது கயிர்களாலே அவனை கட்டி கன்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கொண்டு போய் பெலிஸ்தர் எல்லாம் தேவ ஜனத்துக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறப்ப பெலிஸ்தர் எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள். அடடா, நமக்கு தீமை செய்தவனை பிடித்து கட்டி கொண்டு வரண்டு ஆர்ப்பரித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 15:14, அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் கர்த்தருடைய ஆவியை பெற்ற ஒரு நபர்தான். அவர் மேல் ஏற்கனவே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் கூட இப்பொழுது பலமாய் இறங்குகிறார். அப்படி என்றால் a new
fresh anointing. ஆவியானவர் இன்னும் பலமாய் அவர் மேல் இறங்குகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் ஆவியானவரால் நிரப்பப்படுகிறதில் இன்னும் ஒரு படிக்கு செல்லுவது எவ்வளவு நல்லது. ஆவியானவர் அவரை நிரப்பின பொழுது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்ன நடந்தது? வேதம் சொல்லுகிறது, அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. அவ்வளவுதான். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்படியானால் கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஓடுகிற பொழுது, இதான் ரகசியம். சீக்கிரம் பிசாசுகள் உங்களை கட்ட முடியாது, மந்திர தந்திரங்கள் உங்களை கட்டி வைக்க முடியாது, உலகத்தின் இச்சைகளோ எதுவும் உங்களை கட்டி வைக்க முடியாது. புரிந்து கொள்ளுங்கள், அதெல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போல தெறிப்புண்டு போகும். யாக்கோபுக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் மந்திரவாதம் இல்லை. ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இருந்து நடத்தும் பொழுது, உங்களுக்கு விரோதமாக எந்த சோதனைகள் வந்தாலும் சரி, எதினாலும் நீங்கள் கட்டப்பட்டு போவது இல்லை. பாருங்கள், நீங்கள் அழகாய் அவைகளை தகர்த்தெறிந்து பிசாசு போடுகிற திட்டங்களை, அவன் வடிவமைத்து வைக்கிற திட்டங்களை கொலைத்து போட்டு அப்படியே வீர நடை போடுவீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வீர நடை போடுவீர்கள். ஆண்டவர் உங்களை விசேஷ விதமான பாதையில் ஆச்சரியமாய் நடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருடைய ஆவியானவரால் தினமும் நிரப்பப்பட வாஞ்சித்து காத்திருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்பும் என்று கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசுவிற்கு தேவன் தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார். அளவில்லாமல். அப்படி என்றால் அளவே சொல்ல முடியாத அளவு ஊற்றி இருக்கிறார் அவருக்குள்ளே தமது ஆவியை. கேட்கணும். சார்ல்ஸ் வின்னி என்கிற ஊழியக்காரர், அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் அவர் கொடுத்த ஒரு கிருபை என்னவென்றால், அவர் எங்கும் போய் நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தால் மக்கள் எல்லாம் தேம்பி அழுது மனம் திரும்புவார்கள். ஆனால் அந்த அபிஷேகம் தன்னில் அவர் குறைவதாக உணரும் பொழுது காட்டுக்குள்ளே ஓடுவார். 2 மரங்கள் விழுந்து கிடக்கிற ஒரு பெரும் மறைவிடம் அவருக்கு தெரியும். அந்த இடத்திலே போய் விழுந்து அழுவார். என்னை நிரப்பும் கர்த்தாவே, உமது ஆவியினால் என்னை நிரப்பும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே, இயேசு மகாராஜாவே என்னை நிரப்பும் நிரப்பும் என்று தேவனை நோக்கி காதறி வற்புறுத்தி தேவ ஆவியை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வார். அதன் பின்பு புறப்படும் பொழுது பாருங்கள், எல்லா போராட்டங்களும் நொறுங்கி விழும். எரிகோ தகரும். அழகாய் ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். மின்சாரம் போல தேவ வல்லமை அவர் பிரசங்கம் பண்ணுகிற நேரத்தில் இறங்குவதினால் அநேகர் அழுது அழுது மனம் திரும்பினார்கள். அவர் பிரயாணத்தில் உட்கார்ந்திருந்த ரயில் பெட்டிக்குள் ஏறினவர்கள் தேம்பி அழத் தொடங்கினார்கள், நான் பாவுணர்வடைகிறேன் என்று. கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு. ஏன் நீங்கள் கேட்கக்கூடாது? சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பி ஒன்றும் பெறாது. காலையில் எழுந்து ஜெபிக்காமல் நீங்கள் ஓடுகிற ஓட்டத்தை ஓடினால் வாழ்க்கையில் நீங்கள் சில எல்லைகளில் உங்களுக்கு விரோதமான கயிறுகள் கட்டப்பட்டு நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாமா இருக்கும். இல்லை, கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு. உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் துக்கப்பட்டு இருக்கிறபடியினால், ஏதோ ஒரு சில குறைபாடுகள் துணிகரமான காரியங்களினால் அவரை துயரப்படுத்தி இருக்கிறதினால் அவர் கிரியை செய்யாமல் அமைதியாக இருக்கிறார். உங்களுக்கு எதிராக கயிறுகள் கட்டுகிறது போல சில போராட்டங்களை சத்துரு விதைக்க பார்க்கிறார். பயப்படாதிருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. பயப்படாதிருங்க.